இப்போ வந்து இன்னைக்கு வந்து பூஜா தமிழ்நாடு சூப்பர் கிங்ஸ் அப்படி போட்டிருக்காங்க. ஒரு இளம் வாலிபர் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. எங்கே அவர் டைரக்டர்? வாங்க சார். ஒரு இளம் வாலிபர் வாங்க 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 டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எல்லாம் யூத்து பசங்களாக பண்ணுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இன்றைக்கி நிறையா ப்ரோக்ராம் இருக்குது. நான் வந்து இப்போ தான் வந்தேன். ஏன்னா ஒரு 12 வரைக்கும் போட்டிருந்தாங்க. அதில் சரி அந்த சுக்கர வரையிலேருந்து இந்த புதன் வரையில் ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படின்னு நினச்சி வந்தேன். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியல. ஓகே, நல்லபடியாக அந்த படம் வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள். டைரக்டர் சார் வாழ்த்துக்கள் சார். தயாரிப்பாளர்கள், நடிக்கிற அத்தனை நடிகர்களுக்கும், டெக்னீஷியன் அனைவருக்கும் எங்களோட மனமார்ந்த எங்கள் தென்னிந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிக்கும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அரசியல் வந்ததுக்கு அப்புறம் பக்தியாச்சா? ஆமா, இல்ல கோயிலுக்கு போறது நல்ல விஷயம் தானே. கோயிலுக்கு போறது நல்ல விஷயம் தானே. கடவுள் இருக்காரு, கடவுள் இல்லைன்னு கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க. நான் கடவுள் இருக்காருங்கிறேன். நான் கடவுளை நேரில் கூட பார்ப்பேன். அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ நான் வந்து சிஎம் பார்க்கணும்னா சிஎம் இருக்காரு அப்படின்னு சொல்லி நான் நினச்சி பார்த்தா தான் அவர் அனுமதி தரணும். அனுமதி தராமல் நான் போய் சிஎம் பார்க்க முடியாது. நம்ம கடவுளை பார்க்கணும், கடவுளை அனுமதி தரணும். அந்த அனுமதி கொடுத்தா தான் பார்க்க முடியும். அதனால இல்லைன்னு சொல்லுவாங்க. பார்க்க முடியாதுங்க. சிஎம் பார்க்க முடியாது, சிஎம்ஏ இல்லைம்பாங்க. கடவுளை பார்க்க முடியாது, கடவுளே இல்லைம்பாங்க. ஆனால் கடவுள் இருக்காரு. இந்த நீர், நிலம், நெருப்பு, காற்றாக இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி கடவுள் இருந்தே தீர்றாரு, இருக்கிறாரு. அது இல்லாம உலகமே கிடையாது. சரி, எல்லா மக்களையும் கவர் பண்றாரு. எல்லா மக்களையும் கவர் பண்றாரு. ஆமா, விஜய் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியா கம்பேர் பண்ணும்போது எம்ஜிஆர் மாதிரி வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருக்கு. உங்களோட கருத்து? கேப்டன் கருப்பு எம்ஜிஆர்னு சொன்னாங்க. கரெக்டு. ஏன்னா அவர் வந்து எம்ஜிஆர் மாதிரி இவரும் தானங்கள் கொடுத்தாரு. கேப்டன் சாரே கொடுத்தாரு. இவர் எம்ஜிஆரான்னு எனக்கு தெரியல. எம்ஜிஆருக்கு நிகர் யாருமே கிடையாது. என்னை பொறுத்து ஒரே சூரியன், ஒரே நிலவு தான். அது வந்து வேறு இல்லை. வேறு பக்கத்தில் நட்சத்திரம் வரும், அதெல்லாம் வரும். அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. சூரியன் ஒன்று தான், சந்திரன் ஒன்று தான். எம்ஜிஆர் ஒன்றே ஒன்று தான். அதில் எந்த கருப்பும் இல்லை. ஏன்னா எம்ஜிஆர் சூரியன்னா விஜயகாந்த் வந்து சந்திரன். ஏன்னா 2 பேரும் எட்ட முடியாத தூரத்தில் இருந்தாங்க. அவங்க நிறையா உதவி பண்ணாங்க. நான் கூடவே இருந்து பார்த்தவன். அதனால் அவங்க கூட கம்பேர் பண்ண முடியாது. வர்றதுக்கு ட்ரை பண்ணலாம். இன்னும் வயசாகல. அவர் சின்ன பையன் தானே. இன்னும் எம்ஜிஆர் மாதிரி வர்றதுக்கான ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு வரலாம். மக்களுக்கு கொடுக்கணும் சார். சம்பாதிச்சதை மக்களுக்கு யார் கொடுக்குறாங்களோ அவங்க தான் எம்ஜிஆர். அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. சரி சார், கருத்து கணிப்பு எப்படி எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஒன்லி ஒரு ஃபைட் மாஸ்டர் தான். கருத்து கணிப்பு என்னால் சொல்ல தெரியல. எனக்கு தான் ஷூட்டிங் இன்றைக்கி தான் வந்தேன். ஆனாலும் வந்து இறைவன் கரெக்டான ஆளை தேர்ந்தெடுத்து கொடுப்பார். நான் இறைவனை வணங்குறேன். இறைவன் கரெக்டான ஆளை கண்டிப்பாக கொடுப்பாரு. அது நிச்சயமாக அது நடக்கும். இறைவனை யார் விரும்புகிறாங்களோ அவங்க இறைவனை யாரை விரும்புகிறாங்களோ சார், இறைவனை விரும்பினாதான் சார் மக்களை விரும்புவாங்க. இறைவனை யார் ஒருத்தர் வணங்குறாரோ அவர் கண்டிப்பாக மக்களை வணங்குவார். மக்கள் உயிரும் இறைவன் உயிரும் ஒன்று. அது யாரும் மக்கள் நான் வேற அவங்க வேற இறைவன் கிடையாது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இறைவனை யார் வணங்குறாங்களோ சார் அவங்க வரணும்னு நான் மனமாற சொல்றேன் சார். சார் இறைவனை அவர் இப்போதானே வணங்குறாரு. இதுக்கு முன்னாடி வணங்கல நீங்க தானே சொல்றீங்க. வணங்கி வரட்டும் சார். உள்ள வந்திருக்காரு, வணங்கட்டும், நல்லா வணங்கட்டும். அவருக்கு தெரியட்டும். மக்களை எப்படிலாம் காப்பாற்றணும், ஒரு ஆபத்துனா எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிறத தெரியணும் சார். இப்போ எம்ஜிஆர் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரே ஒருத்தர் இறந்துட்டாரு. அவர் முதலமைச்சர் ஆன பிறகு போனது அவங்க வீடு. அந்த பையன் வீட்டுக்கு போயிட்டு அவர் என்ன உதவி இன்னைக்கு வரைக்கும் அவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட பணத்தில் தான் அந்த குடும்பமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அது மாதிரி எல்லாரும் சேர்ந்து நினைக்கிறேன் சார். மனசு இருக்கவங்க எல்லாருக்கும், பணம் இருக்கிறவங்க எல்லாருக்கும், நான் மட்டும் இல்லை சார், நீங்களாக இருந்தாலும் சரி, ஏழைங்களுக்கு உதவி பண்ணணும் சார். உதவி பண்ணால் மட்டும்தான் அவர் கடவுளுக்கு நிகராவாங்க. ஆனால் 84 லட்சம் பிறவி, மீன்லேருந்து பூச்சிலேருந்து எறும்புலேருந்து எல்லாம் 84 லட்சம் பிறவி. லாஸ்ட் பிறவி தான் மனித பிறவி. இந்த மனித பிறவி எடுத்ததே அடுத்தவங்களுக்கு கொடுக்குறதுக்காக தான். கேப்டனாக தான் சொல்லுவாங்க, நிமிந்து வாழ்றதும் மனுஷன் தான், கொடுத்து வாழ்றதும் மனுஷன் தான், எடுத்து திங்கிறதா மிருகம். அதனால் கொடுத்து யார் வாங்குறவங்க கடவுளுக்கு நிகர். அது மாதிரி எல்லாரும் கொடுத்து வாழ்ந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். கொடுக்க முயற்சி பண்ணணும், கொடுக்கணும் எல்லாரும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். அந்த கொடுக்குறவங்களாம் ஜெயிக்கணும். எல்லாருக்கும் மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. நிச்சயமா நானும் மாற்றம் வேணும்னு தாங்க, இல்லைன்னு சொல்லி நிச்சயமா மாற்றம் வேணும். ஏன்னா கடவுள் சாமி கும்பிட முடியல சார். சாமி கும்பிடணும் சார். நான்லாம் திருப்பரங்குன்றத்தில் போய் முருகரை கும்பிடணும். உடலை என்ன முருகரை கும்பிட்றதுக்கு யார் வேணுமோ அவங்க வேணும்னு நான் நினைக்கிறேன். தப்பு இல்லையா? முருகர் கும்பிடணும் சார். நான் எங்கள் அம்மா சார்
ஒருத்தர் சொல்ல குங்குமம் போட்டு வைக்கலாம் உபச்சாரி பெற்ற பையங்கிறாங்க. நான் குங்குமம் போட்டு வச்சிருக்கேன். எங்கள் அம்மா பத்தினி சார். எங்கள் அம்மா பத்தினி சார். யாரும் எங்கள் அம்மா உபச்சாரி சொல்ல முடியுமா? நான் பத்தினி பெற்ற மகனா. அதனால் பத்தினி பெற்றவங்க எல்லாம் யார் வேணும்னு நினைப்பாங்களோ அது அவங்க சாய்ஸ். அதான் நான் நினைக்கிறேன். நானும் அதான் நினைக்கிறேன். ஓகே, அதான் நான் எப்பவும் சொல்ல மாட்டேன் சார். இன்னைக்கு உலகெல்லாம் அங்கங்கே சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம இந்தியா மட்டும்தான் சுதந்திர நாடா. எல்லாமே சுவாசம் பண்ணிட்டு கெட்டவன் அங்கே இருக்கான், நல்லவன் அங்கே வாழ்றான். பொம்பளை கெடுக்கிறவன் இருக்கான், ஆம்பளை கெடுக்கிறவன் எல்லாமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அதுலேயும் தமிழனா பிறக்கிறதுக்கு இந்த 84 லட்சம் பிறவிலையும் புண்ணியம் பண்ண ஒருத்தர் மட்டும் தான் தமிழனா பிறக்க முடியும். அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வோம். நன்றி, ஜெய்ஹிந்த். தமிழ்நாடு சூப்பர் கிங்ஸ் திரைப்படம் ஃபுட்பால் சம்பந்தமான ஒரு லவ் சப்ஜெக்ட்டு, பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் சம்பந்தமான ஒரு கமர்ஷியல் படம். இந்த படம் வெற்றி அடைய உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பும் வாழ்த்துக்களும் தேவை. நன்றி, வணக்கம் சார். நீங்கள் பேசுங்க. நான் பேசலாமா? அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம பிரசாத் லேப்ல தமிழ்நாடு சூப்பர் கிங்ஸ் படத்தோடைய பூஜையில் இருக்கோம். ஸோ உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நான் ஒரு யூடியூபர் ஆரஞ்சு மிட்டாய்ன்ற யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். உங்களிலேருந்து ஒருத்தர் தான் வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். நிறைய படங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த படத்தில் வந்து கதையோட நாயகனாக வந்து அறிமுகமாகிறேன். ஸோ மற்ற படங்கள்லாம் காமெடி கேரக்டராக ஃப்ரெண்ட் ரோலாக வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ மீடியா சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் ஒரு மீடியாக்காரன். ஸோ உங்களிலேருந்து நான் வந்து நிற்கிறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து நம்ம படத்துக்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா சின்ன படங்கள் வந்து நிறைய பேசப்படும். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய படங்கள் நிறைய ரிலீஸ் ஆனாலுமே சின்ன படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கருத்துக்கள் வந்து பேசப்படுது. ஓப்பனாக துணிச்சலாக வந்து பேசப்படுற விஷயங்கள் சின்ன படம் தான். ஏன்னா பெரிய படத்தில் வந்து நிறைய பிரச்சனைகளோட படம் ரிலீஸ் ஆகாதான்ற பிரச்சனைகள்லாம் இருக்குது. பட் சின்ன படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து போல்டாக சொல்லக்கூடிய படங்கள் நிறையா நானே பார்த்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக அவங்களுடைய சப்போர்ட் இந்த படத்துக்கும் இருக்கணும். எனக்கு வாய்ப்பு கொடுத்த டேரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் ரொம்ப நன்றி. ஏதாவது கேட்கணும்னா தமிழ்நாடு சூப்பர் கிங்ஸ்னு இருக்கு, வந்து என்ன சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கு, என்ன மேட்டர் அது? ஆமாம், கண்டிப்பாக டஃப் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் வச்சுருக்கோம். ஏதாவது ஒரு டாக் வரணும்ல, அதனால தான் வச்சுருக்கோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் எல்லாரும் பார்த்துருக்கீங்க, ஆனால் தமிழ்நாடு சூப்பர் கிங்ஸ் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. பின்னாடி திரும்பினீங்கன்னா இருக்கும். ஸோ அதுதான் இந்த கேள்வி எனக்குமே இருந்துச்சு. என்னடா கையில் வந்து பால் வச்சுருக்கோம், இங்கே கிரிக்கெட் இருக்கே அப்படின்ட்டு நீங்கள் கேட்கணும் அப்படின்றதுனால தான் அது நாங்கள் போஸ்டராக வச்சுருக்கோம். அது படம் பார்த்தீங்கன்னா அதுக்கான ரீசன் தெரியும். ஆமாம் தானே டேரக்டர் சார்? இந்த டைம் பார்த்து டேரக்டர் எஸ்கேப் ஆகிடுவார் எனக்கு தெரியும். ஏன்னா இது வந்து அவர் தான் சொல்லணும், இது நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பட் உள்ள ஒரு விஷயம் வச்சுருக்கோம், அதனால தான் வந்து அந்த கிரிக்கெட் சிம்பிள் இருக்குது. ஆமாம், வாலிபாலும் அந்த விஷயம் தான். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட வாட்டர்மெலான் ஸ்டார் திவாகர் வந்து சர்ச்சைக்குன்னே பிறந்தவர் அவர். ஸோ அவர் வந்து என்னன்னா அப்பப்போ வந்து ட்ரெண்டு போயிடுச்சு அப்படின்னா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், அந்த மீடியா நம்மளை பற்றி பேசணும் அப்படின்னு டாக்காக பண்ணுவார். ஆக்சுவலாக அவர் வளர்த்து விட்டதே நம்மள மாதிரியான மீடியாக்கள் தான். என்றைக்கும் தான் சேருன்னு வச்சுங்களேன். ஒருத்தர் வந்து பைத்தியம் மாதிரி பண்ணுறாரு அப்படின்னா நம்ம கடந்து தான் போவோம். ஆனால் பைத்தியம் மாதிரி பண்ணுறாரு, இதை மக்களுக்கு தெரிவிக்கணும்னு பார்த்து ஒரு காமெடி மெட்டீரியலாக அவர் காமிச்சு இன்றைக்கி அவர் பார்த்தீங்கன்னா அவர் படம் ஹீரோவாக பண்ணுறேன், எனக்கு 40 லட்சம் சம்பளம் கொடுத்தா தான் நான் ஹீரோவாக பண்ணுவேன் அப்படின்றாரு. ஸோ அந்தளவுக்கு வந்து வளர்த்து விட்ருக்காங்க. இப்போ சேட்டலைட்லையும் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய வளர்த்து விட்ருக்காங்க. அதே சேட்டலைட்டே வந்து ஒரு பிரச்சனை மாட்டதுக்கப்புறம் அவர் வந்து டீ ப்ரோமோட் வந்து பண்ணுறாங்க. யூடியூபர்ஸை வச்சு இப்போ யார் ட்ரெண்டில் இருக்காங்களோ அவங்கள வந்து ஒரு குறை சொல்லி ஒரு பிரச்சனையில் ஒரு கான்ட்ரவர்சியில் மாட்டி அதை வச்சு வந்து அடுத்த ப்ரொமோஷன் தேடுறதுன்னு ஒரு சில பேர் இருக்காங்க. ஸோ அப்படி மாற்றவங்களும் இருக்காங்க, தப்பு பண்ணி மாற்றவங்களும் இருக்காங்க. இல்லை இல்லை, ஆக்சுவலாக அந்த கான்ட்ரவர்சி நான் கேள்விப்பட்டு அது என்னன்னு சரியாக தெரியல. முழுசாக சொன்னீங்கன்னா நான் வேணா சொல்கிறேன். என்ன கான்ட்ரவர்சின்னு தெரியல. நான் வீடியோ பார்த்துட்டு அடுத்த ப்ரெஸ் மீட்டில் அதுக்கான பதில் வந்து நான் சொல்கிறேன். தேங்க்யூ பிரதர். கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சின்ன படங்களுக்கு. ஏன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களில் ஒருத்தர் தான் நான் வந்து இங்கே வந்து நிற்கிறேன். ஸோ அதுக்கான வழி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எவ்வளோ போராட்டம். நான் வந்து யூடியூப் இன்றைக்கி ஆரம்பித்து நான் வந்து இந்த இடத்துல வந்து நிற்கல. கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆகுது நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து. நிறைய அடிகள் வழிகள்லாம் தாண்டி தான் வந்து ப்ராங்க் ஷோஸ் உங்களுக்கு தெரியும், எப்போ யார் அடிப்பாங்கன்னு தெரியாது. பேசிக்கிட்டே இருப்போம். இப்போ சிரிச்சுட்டே நீங்கள் கேள்வி கேட்டிங்களா, சிரிச்சுட்டே பதில் சொல்லிட்டு இருப்போம். பலாரம் ஒரு 6 பக்கத்தில் விழுவோம். ஸோ அதெல்லாம் கடந்து வந்து தான் இன்றைக்கி நான் கிட்டத்தட்ட படம் பண்ண ஆரம்பித்து 4 வருஷமாக படம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு 4 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு, ஒரு 12 படங்கள் ரிலீஸ் ஆக வேண்டியது இருக்குது. பட் இந்த படம் வந்து எனக்கு கதை நாயகனாக கிடச்சதுக்கு டேரக்டருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப நன்றி சார். சீக்கிரமாக ஷூட்டிங் போயிடலாம். ரொம்ப நன்றிங்களா, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. வணக்கம். தமிழ்நாடு சூப்பர் கிங்ஸ் இந்த படத்தில் வந்து நான் ஒன் ஆஃப் தி ஃபீமேல் லீட் பண்ணுறேன். இந்த படத்தோட டைரக்டர் வந்துட்டு பாண்டி கௌதம் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் வந்து மெய்யப்பன் எல் சரவணன் சார் அண்ட் பாண்டி கௌதம் சார் தான் பண்ணுறாரு. ஸோ இந்த படத்தில் ஒரு பாட்டாக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஷூட்டிங் போனால் தெரியும் எப்படி இருக்குது, எல்லாம் நல்லா வரும்னு நினைக்கிறேன்.
பார்த்தா தெரியுது நல்ல ஒரு ஸ்கிரிப்டாக இருக்குது. ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். மீடியா சப்போர்ட் இல்லைன்னா படம் கண்டிப்பாக இதாகாது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். ஸோ தேங்க்யூ. இந்த படத்துக்கு எனக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு டைரக்டர் சார், தன்ராஜ் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பிரஸ் ரிப்போர்ட்டர் அவர்களுக்கு எல்லோருக்கும் காலை வணக்கம். என் பெயர் வல்லரசு காந்தி, நடிகர். ஒரு படம் வெற்றியாகணும்னு சொன்னால் அது ப்ரெஸ் ரிப்போர்ட்டரை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் கொடுக்குற விளம்பரத்தில் தான் இந்த படம் ஜெயிக்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி நான் 30 வருஷமாக சினிமாவுக்குள்ளே இருக்கேன், நடிச்சிக்கிட்டு இருக்கேன். 46 படம் நடிச்சிருக்கேன். இந்த டைரக்டரை எடுத்துக்கிட்டால் கடுகு ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ரொம்ப ஒழுக்கமானவர், நேர்மையானவர், நல்ல மனிதர், அதிகமாக பேச மாட்டார். கடுகுன்னு சொன்னேன்ல, அதுதான் கதை. காரம் அதிகம். இப்போ நம்ம தம்பி பேசினார்ல, கிரிக்கெட்டை விட இந்த ஃபுட்பால் தான் ஃபஸ்ட்டு. இப்போ தான் கிரிக்கெட்டு. ஆதி காலத்தில் ஃபுட்பால் தான் டாப்பில் இருந்தது. அதுக்கு தான் தமிழ்நாடு சூப்பர் கிங்ஸ்னு வச்சுருக்காங்க பேரை. இப்படி ஒரு ப்ரொடியூசர் ஏவிஎம் மெய்யப்ப செட்டியாருடைய ரிலேஷன் அவங்க செட்டியார்கள் உள்ளே வந்தாலே இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும். அப்படி ஒரு அதிர்ஷ்டமான காரைக்குடியை சேர்ந்தவங்க இந்த அப்புச்சிமார்கள் வந்தாலே இந்த படம் நிச்சயம் 100 நாள்களை கடந்து ஓடும். அந்த அளவுக்கு இந்த கதையில் ஒரு பெரிய பயங்கரமான வித்தியாசமான ஒரு கதையை வச்சுருக்கிறாரு. அது கிளைமேக்ஸை சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு இந்த படத்தை ரொம்ப தெளிவாக கிட்டத்தட்ட 5 வருஷம் அந்த கதையிலே வாழ்ந்திருக்கிறாரு டைரக்டர். இப்படி ஒரு ப்ரொடியூசரு திரு மெய்யப்ப சார் அவர்களும், திரு ஈரோடு சரவணன் அவர்களும், மதன் அவர்களும் இந்த படத்தில் ஒருங்கிணைந்து செயல்படுகிறார்கள். இதில் இன்னும் சொல்லப்போனால் வழக்கறிஞர் அன்பு தம்பி இந்த படத்தில் நடிக்கிறாரு. பேர் சுதாகர், தஞ்சாவூரை சேர்ந்தவர். முதல் இந்த படத்தில் நடிச்சே ஆகணும்னு கதை கட்டவன்னு நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாரு. அதனால் இந்த படம் அமோக வெற்றி பெற பிரசிரி போடுற அனைவரும் ரசிகர் மத்தியில் கொண்டு செல்லுமாறு அன்போடு வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் ஓகே சார். வாங்க சார், வாங்க சார், வாங்க 3 பேர் வாங்க. சாரதா ஊர்மிளா ஜுவல்லர்ஸ் எம்டி முரளிதரன் சார் அவர். என் பேர் மருது பாண்டியன். நான் கௌதமோட நண்பன், நீண்டகால நண்பர்கள். நட்பு பாராட்டுறதுக்காக என்னையும் அழைச்சிருந்தார். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். எனக்கு முன்னாடி பேசின அவரோட கருத்துக்கு நான் முற்றிலும் மாறுபட்டவன். அவர் நிறைய நான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன். அப்போ உங்க கூட நிக்கிறதா பாவம். அதனாலதான் பாருங்க இயற்கை எப்படி கொண்டு வந்து சேர்த்து விட்டுச்சு பாருங்க. அவருக்கு பின்னாடி நானும் அதனாலதான் விலகி இருந்தேன். இங்க போய் உட்காந்துருந்தேன். அவர் கருத்துக்கு நம்ம கருத்துக்கு ஒத்து போகாது. ஆனால் என்ன, ஒரு இடத்துல இருக்கிறதுல பிரச்சனை இல்லை. கருத்துக்கள் தான் மோதல் தவிர உங்களுக்கு எனக்கு மோதல் இல்லை. நீங்க வேற ஸ்டண்ட் மாஸ்டர். அதனால நான் விலகியே தான் இருந்தேன். இயற்கை நம்மளோட சேர்த்து வச்சிருச்சு. அதுல தப்பு இல்லை. நான் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு குற்றம். நான் சித்தர் மாலை போடுறாரு பாருங்க. அதனால என்ன, நான் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு, கடவுள் மேல நம்பிக்கை இல்லைன்னு அவரை நம்புறேன், உங்களை நம்புறேன், எல்லா மனிதர்கள் மேலேயும் நம்பிக்கை, மனிதர்களை நம்புறேன். அவர் மேல உங்க நம்பிக்கை நான் தவறுன்னு சொல்ல வரல. அது உங்களோட எனக்கு தனிப்பட்ட காரணமும் இல்லை. எனக்கு கடவுளுக்கு நான் வாக்கிய தகராறா, வரப்பு தகராறா, பொதுவான காரணங்கள் இல்ல, பொதுவான காரணம் தான். மக்கள் இருக்கிறதுல இந்த பாகுபாடுகள் ஒழியணும்னு சொல்றதுதான். இந்த படத்துல ஈரோட்ல இருந்து ஒருத்தர் பேசுறாருன்னு சொல்றப்ப ஈரோட்டுக்கும் தமிழகத்துக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு. ஆமா, தமிழ்நாடு சூப்பர் கிங்ஸ்ன்னு வச்சதுக்கு காரணமே ஈரோடு ஒரு காரணமா இருக்கு. தமிழ்நாடுன்னு பேர் வந்ததுக்கு காரணமும் ஈரோடு. ஆக அந்த மாதிரி தொடர்புகள் ஏற்படுத்துறது தான். எனக்கு இருக்கிற காரணமும் கடவுள் மேல எனக்கு எந்த விதமான கோபமும் இல்லை. எனக்கு அவருக்கு வாக்கிய தகராறு, வரப்பு தகராறு இல்லை. பொதுவான காரணங்கள்ல இந்த நாடுல இருக்கிற பல பாகுபாடுகளுக்கு அது காரணமா இருக்கு. கடவுள் நம்பிக்கை இருக்கப்பதான் ஒழுக்கமா அந்த வாதத்தை, கடவுள் நம்பிக்கை எல்லாம் இப்ப சத்யராஜ் சொன்னார்ல, சத்யராஜ் பாப்பா சொன்னாங்கல்ல, யார் வேணாலும் என்ன, அதெல்லாம் கடவுள் ஏகப்பட்ட பேரு இந்த கடவுள் நம்பிக்கையில மட்டும்தான் உலகம் இருக்கும். சாமியார் என்ற பேர்ல நிறைய பேர் கான்ட்ரோவர்சியா மாத்திட்டு இருக்காங்க. தன் இணையை விட்டு வேற இணையை தேடாது, குனிக்காம படுக்காது காக்கா. அந்த காக்காவுக்கு அது இருக்கும்போது நமக்கு எவ்வளவு இருக்கணும். சாமியார்கள் நிறைய பேரு கைதாயிருக்காங்களே, ஏகப்பட்ட வில்லங்கத்துல மாட்டுக்காங்க. அவங்கள ஒழுக்கம்லாம் எங்க இருக்கு?
சென்னைன்னு வச்சு தமிழ்நாட்டுல இருந்து அதை ஒரு பகுதி வந்து பிரிக்கும். தமிழ்நாடு ஒட்டுமொத்தமான சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. அவ்வளவுதான். தமிழ்நாடு தான் எந்த காலத்திலயும் வெல்லும். வெல்லும். அதனால தமிழ்நாடு சூப்பர் கிங்ஸ்லயே பேர் வச்சுட்டோம். அருமை. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. தமிழ்நாடு சூப்பர் கிங்ஸ்னு ஒரு திரைப்படத்தை என் தம்பி பாண்டி கௌதம் வந்து இயக்குறாரு, கதைவசனம் எழுதி இயக்குறாரு. இது இளைஞர்களுக்கான சப்போர்ட் கதை. இந்த கதை வந்து நல்லா இருக்கு. அதனால இந்த படம் வந்து வெற்றி அடையுங்கிற நம்பிக்கையோட உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை பணிவாக தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாடு சூப்பர் கிங் திரைப்படம் அண்ணன் திரு மெய்யப்பன் அவர்களுடைய தயாரிப்பில் மிக பிரம்மாண்டமாக இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. தமிழ்நாடு உள்ள அனைத்து ரசிகர்களுடைய பேர் ஆதரவுடன் இந்த படம் வெற்றி படமாக அமைவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் முதற்கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் தமிழ்நாடு சூப்பர் கிங்ஸ் அப்படின்றது நம்ம ஐபிஎல்ல இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் எந்த அளவுக்கு வந்து பிரபலமாயிட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு கலக்கிட்டு இருக்காங்கன்னு அதோட ஒரு படி மேல் இந்த படம் நல்லபடியாக வெற்றிகரமாக முடியும். இது அருமையான கதைக்களம். கண்டிப்பாக மக்கள் விரும்பும் அளவுக்கு இது அதை விட சிறப்பாக இந்த படம் அமையும். ஐயா மெய்யப்பன் சார் அவர்களுக்கும் என்னோட அண்ணன் கௌதம் பாண்டித்துரை அண்ணன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நிச்சயம் இந்த படம் நல்ல வெற்றி அடையும். கடவுளை பிரார்த்திக்கிறேன். நீங்களும் எல்லாருமே முக்கியமாக படம் நல்லபடியாக வந்து ஸ்க்ரீனில் வரும்போது நீங்கள் எல்லோரும் தேட்டருக்கு வந்து நல்லா ஊக்குவிச்சு இந்த படம் நல்ல வெற்றி அமைய நீங்கள் தான் ஆசீர்வதிக்கணும். மிக்க நன்றி.